டேய் கவின், எங்கேயும் போயிட்டு வரேன்ட்டு போனேன். அத்தை வீட்டுக்கு போன போல. என்ன அத்தை பிள்ளைங்கள பார்த்தியா? அதான் சந்தோஷமாக வந்து உட்காந்துருக்கேன். என்ன ஆமா ஆமா, இப்போ அதான் ரொம்ப குறைச்சலா இருக்கு. அவளை போய் பார்க்குறாங்க, அவளையும் அவள் முகரக்கட்டையும் பார்த்துட்டு வந்தேன். அத்தை நல்லா தான் இருக்கு. அது திமுரு பிடிச்சவளுங்க தான் ரொம்ப ஓவரா பண்ணி தெரியுறாளுங்க. டேய், எப்போ பார்த்தாலுமே அந்த பிள்ளைங்கள்ட்ட வம்பிழுக்கிறதே உன்னோட வேலையாக போயிடுச்சுடா. ஏன் தான் இப்படி பண்ணுறேனே தெரிய மாட்டேது. இப்போ நம்ம குணத்துக்கும் அந்த பிள்ளைங்க குணத்துக்கும் வராது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். என்னதான் இருந்தாலும் நம்ம மற்ற பிள்ளைங்கல்ல, அதுக்கேற்ற மாதிரி இருக்கணுமா இல்லையா? சின்ன பிள்ளைங்க, நம்ம தான் அனுசரித்து போகணும். யாரு அவளுங்களா சின்ன பிள்ளைங்க? எல்லாம் பெரிய வில்லிங்களா இருப்பாளுங்களாட்டுது. எவ்வளவு வாய் தெரியுமா அந்த சோடா குட்டிக்கு? என்ன பேச்சு பேசுறா? ஒருத்தி கூட எதுவும் பேசல. இவேணுமோ அந்த போட்டு கிளி கிளின்னு கிளிக்கிறா தெரியுமா? நீ வேற பாவம் அது இதுங்கிற. பார்க்க போனா அத்தை தான் பாவம், மற்றதெல்லாம் விஷம். யாரு இசையை சொல்றியா? இசை அப்படிதான்டா. அது ஒரு சுட்டி புள்ள, அது அப்படிதான். என்ன இருந்தாலும் இசை தான் உனக்கு. அப்புறம் என்ன, இசை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அத்தை பிள்ளை ஆயிடுச்சு. நான் என்னோட ரேஞ்சுக்குனா நான் வெளியில் பொண்ணு பார்த்துப்பேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி நம்ம கம்பெனிலே ஒரு பொண்ணு இருக்குது. அதை கொஞ்சம் லவ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏப்பா தம்பி, நான் உங்ககிட்ட சொன்னேன் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு. நீ அவளை நேக்கா வந்து இங்கே எவ்வளோ கம்பெனியில் வேலை செய்யறவளை கல்யாணம் பண்ணிட்டு நீ போயிடுவேன். நான் இவங்களை கல்யாணம் பண்ணிட்டு சின்ன போட்டு சாப்பிடுமா? என்ன வா ரேஞ்சுங்கிற? யார் ரேஞ்சு? நான் சாக்கடை ஆளிட்டு இருக்கேன். யார் ரேஞ்சுக்கு நான் நினச்சா 1000 பொண்ணு வர வைக்க முடியும். சரியா? நான் ஒன்றும் இப்போ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எனக்கு எதுவும் உங்ககிட்ட வந்து சொன்னேன்னா? நீ என்ன புதுசாக இப்படிலாம் சொல்கிற? நீ தான் கொஞ்சிக்கிட்டு தெரியுற. நீ வேணா போய் கட்டிக்க. சரி சரி விடு, உனக்கு பிடிக்கலாம் விட்டுரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் கண்ணன் தான் கட்டிக்க சொல்லிக்கலாம். சரியா? கண்ணன் அவனுக்கு தானே சரி. அவன் எந்த ஒரு இதுவுமே பண்ண மாட்டான் பாரு. காலையில் 10 மணி வரையும் தூங்குறான், 10 மணிக்கு எழுந்திருக்கிறான், குளிச்சுட்டு ஆஃபீஸ் வரான், அவ்வளோதான். அங்கே வந்து ஆஃபீஸில் ஒரு 2 மணி நேரம் இருக்கான், திரும்ப வீட்டுக்கு போயிடறான். ஏதாவது கண்டுக்கிறானா பார்த்தியா? நம்மளை மட்டும் இங்கே போய் இதை கொடு அங்கே போய்ட்டு அதை கொடுன்னு நம்ம அம்மா நம்மளை போட்டு எடுக்குது போ. அதனால் இப்போ எல்லோரும் நம்மள தப்பாக நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு பார்த்தியா? யாரு கண்ணனா? உனக்கும் எனக்கும் அவன் தான் அப்பன். ஏண்டா நாம தப்பிச்சுக்கிட்டா பாவம் அவனை மட்டும் மாட்டி விடுறதா? என்ன வாய் பேசுறாளுங்க தெரியுமா? கொஞ்சம் நஞ்சலாம் இல்லை. ஒருத்தி கம்முதான் இருந்தா அந்த சோடா குடினா அந்த குதி குதிக்கிறா. நான் முன்னாடி வந்தா விளங்காதான். அவளுக்கு தான் எவ்வளோ திமிரு இருக்கும் அந்த வார்த்தையை சொல்றாளே. இந்த இவனை போய் அவளை போய் கட்டிக்க சொல்றியே, பாவம் அவன். சரி சரி விடு, யார் தலையில் என்னன்னு போக போக தெரியும். இதை பற்றி ஏன் பேசிக்கிட்டு? இங்கே வயலுக்கு போகிறேன், வேலையில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். நீ பாட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கு, அந்த பேண்ட் செட்டை போட்டுக்கிட்டு என்ன ஆயிடுச்சு? நான் போயிட்டு அந்த பையன் அத்தையை பார்த்து கொடுத்துட்டு வந்தாலும் தான் போனேன். ஆனால் அவள் பேசுகிற பேச்சுக்கு என் மைண்டு இப்போ ஒரு வேலையும் செய்ய சொல்ல மாட்டேங்குது. என்ன பேச்சு? நான் முன்னாடி வந்தால் விளங்காத போயிருன்னு சொல்கிறாடா. அதனால ஜீர்ணிக்கவே முடியல. எவ்வளோ திமிரு! அவள் திமிர் கண்டிப்பாக அடக்கி ஆகணும். அவளை ஏதாவது நான் பண்ணுறேன் பாரு. சரிடா, சரி பாரு, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன். நீ அதெல்லாம் நினச்சிட்டு ஒரி பண்ணிக்காத, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அத்தை பிள்ளைங்க தானே, ஃப்ரீயாக விட்டு பார்த்துக்கலாம். சரியா? எல்லாம் ரைட்டு தான். அத்தைக்கோசரமா நானும் கம்முன்னு அமைதியாக வந்துட்டேன். இல்லைன்னா அங்கேயே அவளை தூக்கி போட்டு மிதிச்சிருப்பேன். சரி சரி போ, இதை வேலை இருக்கு, நல்லா போய் பாரு. நானும் போய் பார்க்குறேன். ஏய் இசை, எப்பயே தனியாக மாட்டுவல. கரெக்டான நேரம் பார்த்தோன்னு என்ன பண்ணுறேன் பாருடி. ஏய் இசை, இசை இவ ஒருத்தி காண போயிட்டா. ஏய் இசை, இசை காலேஜில் வந்து தூங்கிட்டு கனவு கண்டுட்டு இருக்கதான் உனக்கு வேலையை எங்கே பாரு. ஏய் இசை, இவன் வேற என்னமோ வாய திறந்துட்டு ஒரு மாதிரி சீன் போயிட்டு தெரியும். இந்த இம்சை பிடிச்சவங்ககிட்ட இருந்து நம்மளால ஒன்றுமே பண்ண முடியல. இவகிட்ட பேசுறான், இவன் என்னமோ தூங்கி வலிகிறா. வீட்டில் தூங்காமல் வந்தாளா இல்லை என்ன கன்றாவினே தெரியல. ஏய் என்னடா இந்த பொண்ணு உன்னை பார்த்து திரும்பவே மாட்டேங்குது. நீ வேற வாய திறந்துக்கிட்டே இருக்க. வாய மூடுறா அசிங்கமா. ஏய் நீ சும்மாறா, இந்த மாதிரிலாம் பண்ணாதான் பொண்ணுங்க வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. என்னமோ போ, நான் சொல்லிவிட்டேன். நீ கேட்காம இருக்க, அப்புறம் ஏதாவது பிரச்சனையில போய் முடிய போகுது. அவள் ஃப்ரெண்டை தெரியும்ல உனக்கு, அந்த கண்ணாடிக்காரிய. வாயை திறந்தானா ரேடியோ மாதிரி கத்துவா, ஞாபகம் இருக்கட்டும். ஏய் நீ போடா அந்த பக்கம். என் ஆளை பார்த்தா நான் வாயை திறக்கிறேன். ஏன் அவளுக்கு மட்டும்தான் வாய் இருக்கா, எனக்கு வாய் இல்லை? என் வாயை பார்த்தால எவ்வளோ பெருசு இருக்குன்னு அப்புறம் நான் கத்தணும்னு வச்சுக்க, இந்த காலேஜே அலறும். பாரு என்னோட ஆள்
டேய் அது படுதா இல்லடா, அவ காசு மாதிரி ஏதோ கட்டியிருக்காடா, அவ்வளோதான்டா. ஏன்டா இப்படி பண்ற? டேய் அவ ஒன்றும் காசு கட்டியிருக்கல, அவ முஸ்லீம் தான் தெரியும் தானே, அது கூட தெரியாமையாடா உட்காந்து படிச்சிட்டு இருக்க. என் தேவடா அவ எவ்வளோ அழகா இருக்கா பாரு. அப்படியா? நான் இப்போதானே புதுசாக வந்திருக்கேன், அதனால எனக்கு தெரியலடா. அந்த பொண்ணோட பேர் என்ன? என் ஆளோட பேரு ரஷிதா. ஓ அப்படியா? பக்கத்தில் இருக்காளே அந்த சோடா குட்டி, அவ பேர் என்ன? பார்க்க நல்லா அழகா தான் இருக்கா. என்ன கண்ணில் கண்ணாடி போட்டிருக்கா, அதான் ஒரு மாதிரியா இருக்கு. அவளா? அவதான் என் ஆளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவ பேரு வந்து இசை. ஓஹோ சரி சரி. ஆனால் நான் கேள்விப்பட்டனே ரொம்ப வாயடிப்பா அப்படி இப்படின்னு சொல்லி, அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன். வாய் கொஞ்சம் ஓவர் தான், ஆனா படிப்புல ரொம்ப டாப். அப்போ நம்மளுக்கெல்லாம் திரும்பி கூட பார்த்து பேச மாட்டாங்களே. படிப்பு ரொம்ப ஓவராக இருந்தால் படிக்காதவங்கள பார்த்தா திரும்ப கூட மாட்டாங்க. பாரேன் அந்த பொண்ணு பாரு இங்கே வந்து தூங்கிட்டு இருக்கு. ஏய் அவ தூங்கலாம் என்ன தூங்கலாம் எனக்கு என்ன, யாரை நான் பார்க்கறனா அதான் எனக்கு முக்கியம். ஐயோ இவனுங்க தொல்லை தாங்க முடியல, இவ வேற தூங்கிட்டே இருக்கா. ஏய் இசை இங்க பாரு, கண்ணை முடிச்சு தொலைடி. என்னடி ஏன்டி இப்படி வந்து கத்திக்கிட்டு இருக்க? கண்ணை மூடி கொஞ்ச நேரம் தூங்க கூட விட மாட்டேன், என்னடி உனக்கு பிரச்சனை? என்ன தூங்குறியா? ஏண்டி அறிவு கட்டவளே, காலேஜில் வந்து தூங்கிட்டு இருக்க? அங்கே பாரு அவனை, அவன் எவ்வளோ என்னை தொல்லை பண்ணிட்டு இருக்கான். நீ அதை என்ன எதுன்னு கூட கண்டுக்காம நீ பாட்டுக்கு கனவு காணிட்டு இருக்க. ஏன் வீட்டில் தூங்கலையா? வீட்டில் என்ன வெட்டி முறிச்சியா நீயே? நீ தான் வீட்டில் தண்டமாக இருப்பிய, ஒரு வேலையுமே செய்ய மாட்டியே, அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? என்ன தண்டமாக இருக்குண்ணா? யார் சொன்னா? நான் வீட்டில் எவ்வளோ வேலை செய்வேன் தெரியுமா? என்ன வேலை நீ அப்படி செய்வ? அந்த அளவுக்கு நீ விடிய விடிய வேலை செஞ்சு இங்கே வந்து தூங்குறியா? அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டா வந்து படிக்கிற? ஆமாம் அப்படிதான் வச்சுக்கோயேன். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? பின்னாடி இருக்கவன் பிரச்சனையா? அவன் ஒரு ஆளா? விடு, அவன் பாட்டுக்கு என்னமோ பண்ணிட்டு இருக்கான், தூரமாக தானே இருக்கான், பக்கத்தில் வரும்போது பேசிக்கலாம். எனக்கு அவனா ஒரு ஆள் கிடையாது. நீ பாட்டுக்கு வந்து கிளாஸுக்கு கவனிக்காம அப்புறம் சார் வந்துட்டாருன்னு திட்ட மாட்டாரு, தூங்கி தூங்கி வலியுறியே, திட்டுவாங்கல்ல. இல்லடி நல்லா தான் இருந்தேன், என்னன்னு தெரியல திடீர்னு அப்படியே ஒரு மாதிரி டயர்ட் ஆயிடுச்சு, அதான் தூங்கிட்டேன். கனவு வேற வந்துச்சு, நான் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அதெல்லாம் நடக்குது. எங்கள் அத்தை பையன் கூட நான் ஜோடியாக நின்றுட்டு இருக்கேன், பாட்டெல்லாம் வேற பாடுறேன், என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. இந்த மாதிரி கன்றாவியான காய்ச்சலாம் என் கனவுல இப்போ எதுக்கு வருதுன்னு எனக்கு தெரியல. ஏய் நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உனக்கு தான் உங்கள் அத்தை பசங்களை பிடிக்காதுல்ல, ஆனால் மோதல்ல ஆரம்பிக்கிறது எல்லாமே காதலில் தான் முடியும், தெரியும் தானே? பாத்திரி கனவுலாம் வந்துருச்சுன்னு சொல்கிற, டூயட்லாம் பாடுறேன்னு சொல்கிற. உனக்கு வருங்கால புருஷனா அவர் தான் வரப்போகிறாரோ என்னமோ. யாருடி? யாரை கனவு காணுன? 3 பேர் இருக்காங்கன்னு சொன்னேன், அதில் யாரு? ஏய் ஃப்ரெண்டுன்னு பார்க்குறேன், இல்லை சாத்திடுவோம் பார்த்துக்க சாத்தி. நான் போய் இன்னும் அவனுங்களை வர கல்யாணம் பண்ணிக்க போகிறேனா? அவனா தொப்பி போட்டுட்டு ஒருத்தரப்பான்ல, அவன் தான் கனவுல வந்தான். அதான் அவனா இன்னைக்கு காலையில் தான் பார்த்து அவனுக்கு எனக்கு சண்டை, அந்த மைண்டில் இருக்கும்னு அவன் என் கனவுல வந்துட்டான்னு நினைக்கிறேன். சே இனிமேல் அவனை பற்றி நினைக்கவே கூடாது. இந்த மாதிரி எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க, ஆனால் எல்லாருமே கல்யாணம் கல்யாணம்னு தான் சொல்லுவாங்க. பார்ப்போம் உன்னோட மோதலும் காதலில் முடியுதா இல்லை மோதல் மோதலாகவே இருக்கான்னு. இப்போ உனக்கு என்னடா வேணும்? சும்மா சும்மா கையாட்டிக்கிட்டே இருக்க, வாயை திறந்துகிட்டே இருக்க, மூஞ்சி மோரையும் பாரு. என் பின்னாடி வராதுன்னு எத்தனை டைம் சொல்கிறது? சும்மாவே இருக்க முடியாதா உன்னால்? ரொம்ப பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, போய் சார்ட்டை கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், இல்லை எங்கள் வீட்டில் இருந்து ஆளுங்களை கூப்பிட்டு வந்துடுவேன். ஒழுங்கு மரியாதையாக இருந்துக்க. ஏய் கம்மன்றா, அந்த புள்ள வேற அப்படி சொல்லுது, யார்கிட்ட போய் சொல்லி வச்சிட போகுது. ரஷிதா ஏன் இப்படி சொல்ற? நான் உன்னை என்ன பண்ணேன்? தூரமா இருந்தானே பார்த்துட்டு இருந்தேன், நான் உன்னை தொந்தரவு பண்ணனா? சும்மா சும்மா கையும் கீயும் ஆடிட்டு இருக்க. மற்றவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க? எல்லாருக்குமே இந்த கிளாஸ்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும். சும்மா உட்காந்துருக்க வேண்டியதானே, பார்க்கறனா கம்முன்னு பார்த்துட்டு போனதான். எதுக்கு கையாட்டுற காலாட்டுற எல்லாம் பண்ணிட்டு இருக்க? கம்முன்னு இரு, தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்காத. எனக்கு தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்றேன்ல.
ஆமாம், இதை நான் முதல்ல தான் சொன்னேன். ஓவராக ஆடிட்டு இருந்தா இப்படி தான் இருக்கும். ஏய் ஏன்டி நீ போய் அவனை திட்டுற? பாவண்டி, அவன் சும்மா வாயில் அதை பூச்சி. ஆ, உனக்கு என்ன தெரியும்? உன் பின்னாடி யாராவது வந்து ஏதாவது பண்ணா உனக்கு தெரியும். தேவையில்லாம நீ பேசாத. நீ எனக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். அப்புறம் நான் தானே காப்பாற்றிக்கணும். வாயில் அது பூச்சாவது இருக்கிற பூச்சாவது நானே பார்த்துக்கிறேன். என்னைய சொன்னல, உனக்கு தான் உனக்கு பிடிக்கலன்னு சொல்கிற. முதல்ல ஆரம்பிக்கிறது காதல்லைன்னா உனக்கு போய் முடிய போகுது. நீ வேணா பாரு. அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இவனை போய் நாங்களே என்ன பண்ணிக்க போகிறோன்னா? சேச்சே, பார்க்கலாம்டி, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், பொறுத்திருந்து. பார்க்கலாம் பார்க்கலாம்.